வணக்கம் அன்பினுக்கு இனிய சொந்தங்களே. மீண்டும் ஒரு ஒரு குட்டி பதிவு உண்டு. இது என்னென்னா ஒரு குட்டி வாத்து கதை. இந்த வாத்து வந்து ஒரு மூளைக்கணுண்டு அழுது கொண்டு நிற்குது. தனக்கு ஏதோ ஏதோ பிரச்சனையாம் என்னவோ உண்டு அழுது. ஏன் அழுது என்ன தெரியாது, எனக்கு பார்த்து தெரியாதாரு. ஸோ வாத்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்களே வாத்துகளோட நின்று வாத்துகளுக்கு சொல்லுது, நான் வாத்து, நான் உங்களுடைய ஆள், நான் உங்களுக்கு நல்ல செய்யத்தான் இருக்கிறேன். நான் வந்து இந்த கோழியின் ஆள் இல்லை. கோழிகள் வேறு, கோழியும் பார்த்தாலும் ஒன்று கொண்டு ஒத்து போகாத பிராணி இல்லானு. அப்போ நான் உண்டு ஆள் இல்லைன்னு சொல்லி இதுகளோட காய்ச்சி போட்டு அப்படியே இஞ்சால போவோம். இப்படியே வா கோழிகிட்ட போவோம். இல்லை எப்படியோ நுழைச்சு கொண்டு சைலண்டாக கோழிகிட்ட போய் கோழிக்கு சொல்லும், நான் கோழியாள், நான் உங்களுடைய ஆள், நான் உங்களுக்கெல்லாம் நல்ல செய்வேன், உங்களுக்கானவன் என்று சொல்லி கோழி பாசையில் கதைக்கும். ஸோ வாத்தோட வாத்து பாசையிலையும் கோழியோட கோழி பாசையிலையும் கதைக்கும். ஆனால் வாத்துக்கு தெரியாது இதில் நெட் தான் கிடக்குன்னு சொல்லி. இதுக்குள்ளால வாத்து இங்கே கோழி பாசையில் கதை கேட்க அங்கே வாத்துக்கு கேட்கும், அங்கால வாத்து பாசையில் கதை கேட்க இங்கால கோழி கேட்கும். ஆனால் இந்த வாத்து நினைச்சு கொண்டிருக்கேன்டா, கோழிக்கு வாத்து பாசை தெரியாத வேண்டும், வாத்துக்கு கோழி பாசை தெரியாத வேண்டும் நினச்சி கதைச்சு கொண்டு இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், கோழியும் வாத்தும் மாறி மாறி இதை கொத்தி கொள்ள போகுது. ரெண்டாவது செய்கிற அந்த அந்த அட்டூழியம், அந்த ஏமாத்துத்தனத்தால். அப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த வாத்தை எப்படி காப்பாற்றலாம்? எனக்கண்டா பார்த்தவருக்கா காப்பாற்றி விடுவோம். ஏன்னா அது கொஞ்சம் படித்து அறிவில்லாத வாத்தன்னு நான் நினைக்கிறேன். கூட படித்து அறிவில்லாத வாத்தன்னு நான் நினைக்கிறேன்.